உரை கிணற்றில் துர்நாற்றம் வீசுவதாக போலீசாருக்கு வந்த அதிர்ச்சி தகவல். அத்திப்பட்டி பாணியில தோண்ட தோண்ட வெளிவந்த பரபரப்பு சம்பவம். காணாம போன 2 பேரு இங்க எப்படி? விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் நடுவப்பட்டி பக்கத்துல இருக்கக்கூடிய உரை கிணற்றுல துர்நாற்றம் வீசுறதா அந்த பகுதி பொதுமக்கள் அப்பைய நாயக்கன்பட்டி போலீசாருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. உடனடியாக அங்க வந்த போலீசார் ஜேசிபி வாகனத்தோடு உரை கிணற்றுல தோண்டும் பணியில ஈடுபட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து கடந்த அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வெம்பக்கோட்டை ஆலங்குளம் தெப்பக்குளம் பகுதியை சேர்ந்த 48 வயதாகக்கூடிய ரவிக்குமார், 45 வயதாகக்கூடிய சுரேஷ், இதை தொடர்ந்து இன்னும் பலர் வேப்பிள்ளைப்பட்டியில இருக்க உறவினர் திருமண நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அப்போ பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போன 2 பேரும் வெகு நேரம் ஆகியும் திரும்ப வரல அப்படின்னு குடும்பத்தார் பல்வேறு பகுதிகளில் தேடி இருக்காங்க. 2 பேரும் மாயமானது தொடர்பா உடனடியாக காவல் நிலையத்திலுமே புகார் கொடுத்திருக்காங்க. புகாரின் பெயர்ல போலீசாரும் வழக்கு பதிவு செஞ்சு தேடிட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில தான் உரை கிணற்றுல துர்நாற்றம் வீசுறதா அந்த பகுதி பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் கொடுக்க போலீசார் வந்து விசாரிச்சதுல மாயமான ரவிக்குமாரும் சுரேஷும் தான் உடல்கள் அழுகிய நிலையில சடலமா மீட்கப்பட்டு இருக்காங்க. எங்க அப்பா என்ன தப்பு செஞ்சாரு? இந்த பொண்ணு கூட தப்பு செஞ்சாரு. அதுக்கப்புறம் பாடியே வாங்கவே மாட்டோம். கொலைகாரி யாரு? இதுக்கு திருத்தி தலைமை கரண்ட் கொடுத்தது யாரு? அந்த ஏடி இவங்க எல்லாம் எங்ககிட்ட வரணும். இன்னைக்கு சாயங்காலக்குள்ள வரணும். எத்தனை ஸ்டாப் எல்லாம் வரணும். விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காகவும் அனுப்பி வச்சிருக்காங்க. போலீசாருடைய முதற்கட்ட விசாரணையில 2 பேரும் அந்த பகுதியில இயற்கை உபாதையை கழிக்கிறதுக்காக போயிருக்காங்க. அப்போ விளை நிலத்துல சட்டவிரோதமா வைக்கப்பட்டிருக்க மின்வேலியில சிக்கி உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னும் அவங்களுடைய உடல்களை எடுத்து வந்து இந்த உரை கிணற்றுல வீசி இருக்கலாம் அப்படின்னும் கூறப்படுது. அதை தொடர்ந்து உறவினர்களும் குடும்பத்தாரும் மரணத்துக்கு காரணமானவங்களை கைது செய்யாம நாங்க உடல்களை வாங்க மாட்டோம் அப்படின்னு நடு சாலையில போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. போலீஸ் பேச்சுவார்த்தை நடத்தின நிலையில அவர்கள் கலைந்து சென்றிருக்காங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு.